கம்பெனியில் எனக்கு சரியான ரேட்டிங் கொடுக்கல சார், எனக்கு கீழே இருந்தவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க சார், எனக்கு ஆன்சைட் வர வேண்டியதோ இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க சார், என்னை இவங்க அக்னாலஜே பண்ணல சார், நீ எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. ஒரு பையன் போய் அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா எனக்கு மதிப்பே இல்லைப்பா, யாருமே என்னை மதிக்க மாட்டாங்கப்பான்னா. அவங்க அப்பா ஒரு வாட்சை கொடுத்து இதை போய் வித்துட்டு வாடா அப்படின்னாரு. அவன் வாட்சை பார்த்த உடனே நேராக வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடைக்கு எடுத்துகிட்டு போய் நீட்டினான். இது எவ்வளோக்குங்க போகும்னு கேட்டான். 50 ரூபாய்க்கு போகும்ப்பான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு சொன்னார். அவன் அப்பா இது 50 ரூபாய்க்கு தான் போகுமாப்பா, நீ போய் இதை ஜுவல்லரி ஷாப்பில் கொடுறா அப்படின்னாரு. சரின்னு ஜுவல்லரி ஷாப்பில் போய் நீட்டினா. அவங்க சுற்றி பார்த்துட்டு, தம்பி இது ரோல் கோல்டு, அதிகபட்சம் ஒரு 500 ரூபாய்க்கு போகும்ப்பா அப்படின்னா. இவன் ஆச்சரியத்தோடு வந்து கேட்டான், அப்பா அவங்க 50 ரூபா சொன்னாங்க, இவர் 500 ரூபா சொல்கிறாருப்பா, இங்கே கொடுத்துடலாமா அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை இதை கொண்டு போய் நீ மியூசியத்தில் கொடு அப்படின்னாரு. சரி நான் போய் மியூசியத்தில் ஒரு அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் நீட்டினா. அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இது 300-400 வருட பழமையான வாட்ச், ஒரு 50,000 ரூபாய்க்கு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா, இதுக்கு மேலே கேட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லப்பான்னு அவங்க சொல்ல இவன் ஆச்சரியத்தோடு அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா இது 50,000 ரூபாய்க்கும் அதுக்கு மேலே எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னார், உன்னுடைய மதிப்பு வெளியே தெரியவில்லை என்றால் நீ இருக்கக்கூடிய இடம் தவறான இடம், நீ தேர்ந்தெடுத்த இடம் தவறான இடம்னாராங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வீட்டில் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை, வாட்டர் பாட்டில் பலசர கடையில் இருந்தால் அதுக்கு 10 ரூபா மதிப்பு, ஒரு ஜூஸ் கடையில் இருந்தால் 20 ரூபா மதிப்பு, அதே வாட்டர் பாட்டில் ஒரு ஏர்போர்ட்டில் இருந்ததுன்னா 50 ரூபா மதிப்பு. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.